ஏன் சில பேர் எப்பவுமே உங்கள நோண்டிட்டே இருக்காங்கன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஆளுங்க உங்கள டார்ச்சர் பண்றதுக்கு காரணம், அவங்க கெட்டவங்கன்றது மட்டும் இல்ல. நீங்களுக்கே தெரியாம பண்ற ஒரு சின்ன விஷயம்தான் காரணம். அந்த விஷயம் அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, "ஏய், நீ என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம்" அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குது. ஆனா இத கவனிங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத ஒரே ஒரு தடவ நீங்க மாத்தி பாருங்க. அப்படியே சீன் தலைகீழா மாறிடும். அந்த மாதிரி டாக்ஸிக் ஆளுங்கள்லாம் தானாவே உங்கள விட்டு ஓடிடுவாங்க. நல்லவங்க உங்களை இன்னும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நீங்க முன்னாடி மாதிரி இப்ப இல்ல. நீங்க மாறிட்டீங்கன்றதுக்கு அதுதான் ஒரு பெரிய அடையாளம். சரி, வாங்க. இத இப்பவே சரி பண்ணுவோம். உங்களோட மரியாதைய மீட்க 5 பவர்ஃபுல் மாற்றங்கள். உங்க மரியாதை உங்க கையில தான் இருக்கு. இந்த 5 டிப்ஸ்ல நீங்க எதை முதல்ல ட்ரை பண்ண போறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட நீங்க பண்ண போற இந்த 5 மாற்றங்கள் தான் எல்லாத்தையும் மாத்தப் போகுது. இது உங்களையே மாத்திக்கிறது கிடையாது. உங்களோட பலத்தையும் சுயமரியாதையையும் இந்த உலகத்துக்கு எப்படி காட்டலும்னு கத்துக்கிறது தான். முதல் உத்தி, எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. முதல்ல இந்த மாதிரி டாக்ஸிக் ஆளுங்களோட சைக்காலஜிய புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட பலமே உங்களோட ரியாக்ஷன் தான். யாராவது உங்களை காயப்படுத்தும் போது உங்க முகம் டக்குன்னு மாறுது, குரல் நடுங்குது, இல்லைன்னா நான் அப்படி இல்லைன்னு நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் அவங்களுக்கு வேணும். நீங்க உடனே இமோஷனல் ஆகும்போது உங்களோட கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடுது. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. இதுல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இப்போ ஒருத்தர் உங்களை செமையா கோபப்படுத்த ட்ரை பண்றாங்கன்னு வைங்க. ஆனா நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு போர் அடிக்கிற விஷயத்த பாக்குற மாதிரி அவங்கள அசால்ட்டா பார்த்தா என்ன ஆகும்? அவங்களோட விளையாட்டு அங்கேயே முடிஞ்சிடும். அவங்க தானாவே ஆஃப் ஆயிடுவாங்க. அதனால இனிமே இதை ட்ரை பண்ணுங்க. 3 செகண்ட் ரூல். அடுத்த தடவை யாராவது உங்களை மட்டமா பேசினாலோ இல்ல காயப்படுத்த பார்த்தாலோ உடனே எதுவும் பண்ணாதீங்க. அமைதியா அவங்கள பாருங்க. மனசுக்குள்ள 1, 2, 3ன்னு எண்ணுங்க. அப்புறம் ரொம்ப சாதாரணமா சரி, ஓ அப்படியா, இல்லனா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்க முகத்திலையோ குரல்லையோ எந்த மாற்றமும் தெரியக்கூடாது. நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஏன்னா உங்களை ஆட்டி படைக்கணும்னு அவங்க போட்ட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. கெத்தான ஆளுங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல தன்னோட எனர்ஜியை செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே மத்தவங்க கிட்ட தேவையில்லாம விளக்கம் கொடுக்கறத நிப்பாட்டிடுவீங்க. இரண்டாம் உத்தி, அதிகமா விளக்கம் கொடுக்கறத நிறுத்துங்க. பலவீனமானவங்க நாள் முழுக்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தவங்க கிட்ட விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாரும் தங்களை புரிஞ்சுக்கணும், தான் பண்றது சரின்னு ஒத்துக்கணும்னு தவிப்பாங்க. இத முதல்ல நிறுத்துங்க. நீங்க அதிகமா விளக்கம் கொடுக்கும்போது ஏதோ தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி மத்தவங்களுக்கு தோணும். உங்க முடிவு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றத அது காட்டி கொடுத்துடும். எனக்கே டவுட்டா தான் இருக்கு, அதனால நீங்க இத கொஞ்சம் சரின்னு சொல்லுங்களேன்னு நீங்க கெஞ்சுற மாதிரி அது இருக்கும். இத சமாளிக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. யாராவது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப அமைதியா தெளிவா சொல்லுங்க. ஏன்னா அது என்னோட இஷ்டம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே பதிலையே சொல்லுங்க. அவங்க ஆடுற அந்த மைண்ட் கேம்ல நீங்க சிக்க மாட்டீங்கன்றத இது அவங்களுக்கு புரிய வைக்கும். உங்களை விடாம துரத்தி கேள்வி கேட்கறவங்க தான் உண்மையான டாக்ஸிக் ஆளுங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்த பாக்குறாங்க. கெத்தான ஆளுங்க ஒரு முடிவை எடுத்தா அதுக்கு அவங்களே பொறுப்பேத்துக்குவாங்க. எல்லாரும் தங்களை புரிஞ்சுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த தெளிவு உங்ககிட்ட இருந்தாலே யாராவது உங்களை மதிக்காம பேசினா அதை எதிர்கொள்ற தைரியம் உங்களுக்கு தானாவே வந்துடும். மூன்றாம் உத்தி, தப்பா நடத்துனா அதுக்கு ஒரு விலை இருக்கணும். நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மத்தவங்க தங்கள மதிக்காம நடத்தும்போது அதை திரும்ப திரும்ப அனுமதிக்கிறது தான். அவங்க உங்கள மட்டமா பேசுவாங்க, நீங்க பேசும்போது கண்டுக்காம இருப்பாங்க, இல்லன்னா லாஸ்ட் மினிட்ல பிளானை கேன்சல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க.
நீங்க எல்லாத்தையும் பொறுத்து போகும்போது அவங்க மைண்ட் என்ன நினைக்கும் தெரியுமா? இவரை எப்படி வேணாலும் நடத்தலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்புறம் எதுக்கு நாம மாறணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க அவங்க கூட சண்டை போடவோ கத்தவோ தேவையில்லை. ஆனா அமைதியா தள்ளி போறது மூலமா அவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். அது எப்படின்னு பாருங்க. டக்குன்னு ரிப்ளை பண்ணாதீங்க. அவங்க மெசேஜ் பண்ணா உடனே பதில் சொல்லாம கொஞ்சம் டைம் எடுங்க. பிஸியா இருங்க. அவங்க ஏதாவது ஹெல்ப் கேட்டா, சாரி நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லுங்க. வேற பிளான் இருக்குன்னு சொல்லிடுங்க. அவங்க திடீர்னு கூப்பிட்டா, எனக்கு ஏற்கனவே வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிடுங்க. நீங்க அவங்கள பழி வாங்கல, ஆனா உங்க டைம் ரொம்ப முக்கியமானதுன்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க. நீ என்ன ஒழுங்கா நடத்தலைன்னா உனக்கு என்னோட டைம் கிடைக்காதுன்னு சொல்லாம சொல்றீங்க. இந்த மாற்றத்தை அவங்க கவனிப்பாங்க. உங்கள முழுசா இழந்திடக்கூடாதுன்ற பயத்திலேயே அவங்க உங்கள மரியாதையா நடத்த ஆரம்பிப்பாங்க. வார்த்தையை விட செயலுக்கு தான் வேல்யூ அதிகம். இந்த மாதிரி வெளியில சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர்ற அதே நேரத்துல மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் நீங்க போக்கணும். 4ஆம் உத்தி, எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும்ன்ற பயத்தை விடுங்க. யாரும் கேட்க விரும்பாத ஒரு கசப்பான உண்மை இதுதான். மத்தவங்களுக்கு உங்கள பிடிக்காம போயிடுமோன்னு நீங்க என்னைக்கு பயப்படுறீங்களோ அன்னைக்கே நீங்க அவங்க கிட்ட அடகு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பயத்தை டாக்ஸிக் ஆளுங்க மோப்பம் புடிச்சிடுவாங்க. ஒரு சுறாமீன் எப்படி ரத்த வாடைய வச்சு அட்டாக் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க சண்டைய தவிர்க்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சே அவங்க உங்களை மிரட்டுவாங்க. அதனால சில பேருக்கு நம்மள பிடிக்காதுன்றத முதல்ல ஏத்துக்கோங்க. சொல்லப்போனா அதுதான் நல்லது. எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க யார்கிட்டயும் உண்மையா இல்ல, உங்க உண்மையான முகத்தை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த தடவை ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கலன்னு தெரிஞ்சா அவங்கள ஐஸ் வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்காக உங்களை மாத்திக்காதீங்க. சரி, உனக்கு பிடிக்கலையா, ஓகே போயிட்டே இருன்னு சொல்லிட்டு உங்க வேலைய பாருங்க. எல்லாரும் நம்மள நல்லவன்னு சொல்லணுன்ற கவலையை நீங்க என்னைக்கு விடுறீங்களோ அப்பவே ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மாதிரி ஆளுங்க உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா உங்களை இனிமே அவங்க நினைச்ச மாதிரி ஆட்ட முடியாது. ஆனா நல்லவங்க உங்களை இன்னும் அதிகமா மதிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கென்று ஒரு தனி கெத்து இருக்குன்னு அவங்களுக்கு புரியும். உங்களால ஒரே நேரத்துல எல்லாரோட அன்பையும் மரியாதையையும் வாங்க முடியாது. மரியாதையை தேர்ந்தெடுங்க. அதுதான் என்னைக்கும் விலைமதிப்பற்றது. 5ஆம் உத்தி, தனியா இருக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை கண்டுபிடிங்க. இதுதான் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பவர். நீங்க தனியா இருக்கும்போதும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத மத்தவங்க பார்த்தாங்கன்னா சீன் மொத்தமா மாறிடும். நீங்க அவங்க பின்னாடி போறதுக்கு பதிலா அவங்க உங்க அட்டென்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னையிலிருந்து இதை செய்ய ஆரம்பிங்க. யாரையும் துரத்தாதீங்க. எப்பவுமே நீங்களே முதல்ல மெசேஜ் பண்றது, நீங்களே பிளான் போடுறதுன்னு இருக்கிறத நிப்பாட்டுங்க. கொஞ்சம் ஒதுங்கி நின்னு உங்க லைஃப வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்க ஹாபின்னு உங்க சந்தோஷத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யார் உங்களுக்காக முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க. உங்க கூட இருக்கணும்னு உண்மையாவே ஆசைப்படுறவங்க யாரு, உங்கள தேடி வர்றவங்க யாருன்னு கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டீங்கன்னா சும்மா டைம் பாஸுக்காக உங்க கூட இருக்கிற டாக்ஸிக் ஆளுங்க எல்லாம் புகை மாதிரி காணாம போயிடுவாங்க. உங்கள உண்மையாவே மதிக்கிற நல்லவங்க மட்டும் உங்கள தேடி வருவாங்க. இப்படித்தான் நீங்க ஒரு தரமான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்க முடியும். இந்த 5 உத்திகளும் உங்க சுயமரியாதையை திரும்ப பெறறதுக்கான ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். இந்த 5 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் இப்ப தேர்ந்தெடுங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு அவசியமே இல்ல. இந்த வாரம் ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் எடுத்து வைங்க. உதாரணத்துக்கு, யாராவது உங்களை சீண்டினா ரியாக்ட் பண்ணாம இருந்து பாருங்க. இல்லனா தேவையில்லாத விளக்கங்களை கொடுக்கறத நிப்பாட்டுங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் இதை செஞ்சுட்டு என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மேஜிக்க உருவாக்கும். சில பேர் உங்களை இன்னும் அதிகமா மதிப்பாங்க. சில பேர் தானாவே விலகி போவாங்க. இன்னும் சில பேர் உங்க லைஃப்ல இருந்தே காணாம போயிடுவாங்க. இதுதான் நடக்கணும். இதுதான் உண்மையான முன்னேற்றம். அடுத்த வாரம் இன்னொரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. இப்படியே மெதுவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அந்த மாதிரி டாக்ஸிக் ஆளுங்க யாரும் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. உங்கள உண்மையாவே மதிக்கிற நல்ல மனுஷங்க மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க.